ஐயோ அக்கா மது தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது தெரியாம தான் நானும் அங்க பேசிட்டு நின்னுட்டு இருந்தேனா. ஐயோ மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன நடக்க போகுதோ. சரி என்ன கூப்பிடுவோம். அக்கா. ஐயோ அக்கா இவ்வளவு கோவமா இருந்தா நம்ம பார்த்ததே இல்லையே. என்ன நிலா சொல்லு. ஏன்க்கா ஏதோ ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. கொஞ்சம் இந்த வீட்ல இருந்து வெளியில போனா இந்த வீடு தலைக்கீழ இருக்கும் போல. ஏன்க்கா அப்படிலாம் பேசுறீங்க? நீயா அதுல ஒருத்தி தானே? ஐயோ அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போய் சொல்லாத. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயோ அக்கா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. அக்கா கிட்ட நீயும் மறைக்கிற. உடனே என் தங்கச்சி மாதிரி தானே பாக்குறேன். ஆனா நீங்க எல்லாம் ஏன் இப்படி மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாம இருக்க போகுது. சாரிக்கா. சொல்லு என்ன நடந்துகிட்டு இருக்கு? மது, உங்களுடைய பதில் என்னன்ட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து சொல்லுங்க. சரி சஞ்சய். சரி, ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி சஞ்சய். சொல்லு நிலா, ஏன் அமைதியாவே இருக்க? அது வந்து அக்கா ஸ்டார்டிங்ல சஞ்சய் தான் மது கிட்ட வந்து அவளை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா மது அப்பயே சத்தம் போட்டு விட்டுட்டா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அவளுக்கே பிடிச்சிருச்சு போல. நானே இத்தனை நாள் இங்க வரவே இல்லை, இன்னைக்குதான் எனக்கே தெரியும் இந்த விஷயம்லாம். உங்ககிட்ட சொல்ல பயந்தா. நான் கூட சொன்னேன், சொல்லு அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஓ இப்படிதான் நடந்துச்சா? ஆமாக்கா. மது மேல எந்த தப்பு இல்லக்கா, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ் தானே. ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டு. சேச்சா அப்படி இல்லக்கா, சொல்றேன். அவளை கோபமா கட்டிடாதீங்கக்கா. இது வரைக்கும் நீங்க கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க. என்ன பயந்துட்டியா? அக்கா கோவமா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு தெரியாதுல்ல. என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறீங்கன்னு நினைச்சு நான் கோவப்பட்டுட்டேன். இப்பதானே தெரியுது விஷயம்லாம். அப்போ மது மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்ல? கோவம் இருக்குதான், ஆனா அவ என்கிட்ட சொல்லல. எனக்கு தெரியும்க்கா நீங்க ரொம்ப கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சொல்ல சொல்லி, அவதான் சொல்லாம விட்டுட்டா. உண்மையை சொல்லணும்னா சஞ்சய் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான்க்கா. எனக்கு தெரியும். இன்னும் யார் யார் இது மாதிரி திருட்டுத்தனமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கியோ? சேச்சா அப்படிலாம் இல்லக்கா, இனிமேதான் அது மாதிரி வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏது இல்லக்கா, மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் நம்ம போய் இது மாதிரிலாம் பண்ணலாமா? அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னு தான் தோணுது. நான் தான் சரி இப்ப விருப்பம் இல்லை போல தங்கச்சிங்களுக்கு அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நடக்கும் போது நடக்கும், அவசரப்படக்கூடாதுல. அதுவும் சரிதான், இருந்தாலும் வயசு ஆயிக்கிட்டே போகுதுல்லம்மா. நான் அன்னைக்கே சொன்னேன், யாராச்சும் விரும்புனா சொல்லிடி அப்படின்ட்டு. சொன்னாதானே நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். சரிக்கா, இப்பதான் உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நீங்க எப்போ முடிவெடுக்க போறீங்க? நாளைக்கு ஈவெண்ட் இருக்குல்ல, ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை பத்தி எல்லார்கிட்டயுமே பேசுறேன். சரிக்கா. எங்க டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. ஐயோ வருவாங்களா என்னன்னு கூட தெரியலையே. ஒருவேளை என்னை பாக்குறதுக்கே விருப்பம் இல்லையோ? ஆனா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹலோ சஞ்சய். சொல்லுங்க மது, எப்போ வந்தீங்க? உங்களுக்கு பார்த்தா தெரியல, நான் இப்பதான் வந்தேன். என்ன கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? சாரி எல்லாம் வேற சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கீங்களே. அது வந்து தங்கச்சி வைஷு வந்து நாளைக்கு அதை வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால அதை கழட்டி கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். பரவாயில்ல, எந்த சாரி வியர் பண்ணாலும் அழகா இருக்கீங்க. சரி சரி. என்ன மது, வெக்கமா? சாச்சா அப்படிலாம் இல்லையே. அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. அப்படின்னா என்ன பார்க்க பிடிக்கல என்ன? நான் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. சரி சொல்லுங்க எனக்கான பதில. அது வந்து அது எதுக்கு இழுக்கிறீங்க? அது வந்து எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறீங்க, பிடிக்கலன்னு சொல்ல போறீங்க. நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொன்னா போதும். அது வந்து என்னன்னா எனக்கும் உங்களுக்கும் உங்களை
என்ன? பிடிச்சிருக்கு. ஐயோ சொல்லிட்டோமே. இவர் எங்க பாத்துக்கிட்டு இருக்காரு? ஹலோ சஞ்சய். ஐயோ, என்னமோ புதுசால ஃபீல் ஆகுது. சஞ்சய் உங்களை தான். ஒருவேளை இவர் இந்த உலகத்துல இல்லையோ? ஹலோ சஞ்சய். மது, என்னாச்சு? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். அது அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேனா, அதனாலதான். சரி, இப்ப எதுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு உங்களுக்கு? ஏன் திக்கி திக்கி பேசுறீங்க? நீங்களே சொல்லுங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது அந்த இடத்துலயே நம்ம இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க நம்ம பக்கத்துல மூக்கு டச் பண்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? அது சஞ்சய், நீங்க வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதனால கிட்ட வந்தேன். இப்ப நான் உங்களை வேலைக்கு போகவே சொல்லலையே. அது இதே மாதிரி லைஃப் லாங் என் பக்கத்துலயே நீங்க இருப்பீங்களா? அது அது என்ன பாருங்க மது, சொல்லுங்க. லைஃப் லாங் என் பக்கத்துல இப்படியே இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். ஏக்கா, நான் இது மாதிரிலாம் புடவை கட்டக்கூடாதாக்கா? தாராளமா கட்டலாமே. அப்புறம் இந்த ஜாரா ஓவரா பேசுறாக்கா. நான் புடவை கட்டினதுக்குலாம் ஒன்றும் பேசல. நீ அக்கா புடவை எடுத்து இப்ப கட்டிட்டு இருக்கிய என்ன மாதிரி, அதனாலதான் நான் கேட்டேன். ஏய், எந்த புடவை கட்டினா அண்ணா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அக்காவே ஒன்றும் சொல்ல, உனக்கு என்ன? ஆமா, இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசவே முடிய மாட்டாங்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டுல தான் இருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க அந்த ப்ராடக்ட் விஷயமா. வேலையெல்லாம் எதுவும் பார்க்கவே இல்லையா நீ? அக்கா அப்படிலாம் இல்லக்கா, வேலை பார்க்கறா. காலை சாப்பிட்றா, மதியம் சாப்பிட்றா, நைட்டு சாப்பிட்றா, இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா, ஷாப்பிங் போறா. இவ்வளவு வேலை அவளுக்கு இருக்கும் போது நீங்க எந்த வேலையை அவ பார்க்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? சரி விடுமா, அது சின்ன பிள்ளை தானே. எனக்கே கவலையா இருக்கு. இன்னைக்கு ஈவெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எல்லாமே சரியா நடக்கணும். அட அக்கா, ரிலாக்ஸா இருங்க. நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏய் வைஜு, என்னாச்சு? ஏன் அழுகுற? அக்கா, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைக்கா, ரொம்ப வலிக்குது. என்ன சடனா என்ன ஆச்சு? நேத்து நல்லா தானே இருந்த, காலையில வரையும் நல்லா தானே இருந்த. தெரியலக்கா, இப்போதான் ரொம்ப பெயின் ஆகுது. நான் வர முடியாத மாதிரி இருக்கு. ஐயோ அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? எனக்கே ஒன்றும் புரியல மது. இவ இல்லாம நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா, டென்ஷன் இருக்கு. அத நான் இருக்கனே. நீ போறியா? ஆமா, நான் தான். எதுக்கு எல்லாம் இப்படி ஷாக் ஆகுறீங்க? வைஷ்ணவிக்கு பதிலா இன்னைக்கு நான் உங்க கூட வரேன். ஈவென்ட்க்கு உங்களுக்கு நான் உண்மையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். சாரிக்கா, நான் வந்திருக்கணும். இருந்தாலும் தாரா தான் சொல்றாள, அவளையும் அழைச்சிட்டு போங்கண்ணே. பரவாயில்ல வைஷு, நீ ரெஸ்ட் எடு. ஈவெண்ட் எல்லாம் நான் தாரா தான் வரேன்றதால சரி பாப்போம், அவளை அழைச்சிட்டு போவோம். அவ என்ன சின்ன பிள்ளையா? சரி, நான் அவளையும் அழைச்சிட்டு போறேன். நீ ரெஸ்ட் எடு. ஆமாண்டி, நீ போய் ரெஸ்ட் எடு. தாரா பாத்துப்பா. அவதான் மேனேஜ் பண்றேன்னு சொல்றாளே, அவளே சொல்லும் போது அப்புறம் என்ன? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், நீரா ஹெர்பல் க்ளோ சீரமோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஈவெண்ட். இது ஒரு சாதாரணமான லான்ச் இல்லை, இது ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ ஈவெண்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறத ஓப்பனாக ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலி வைஷ்ணவி வரணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வைஷ்ணவிக்கு ஹெல்த் இஷ்யூனால அவங்களால வர முடியல. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய சிஸ்டர் தாரா வந்திருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லை, நம்மளுடைய மீரா மேமோடைய லாஸ்ட் சிஸ்டர். தாராவும் மீரா மேமும் பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்காங்களே. ஆமாப்பா. ஹாய் தாரா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது உங்கள் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தானே? ஆமாம், இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் ஹானஸ்டாக சொல்லணும்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, ஆனால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன ஃபீல் பண்ணுனீங்க தாரா?
எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சப்போ கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. ஓகே, உங்க அக்கா மீராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அக்கா ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் உமன், அப்புறம் கேரிங்கான சிஸ்டர், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு அக்கா வந்து ஒரு ரோல் மாடலும் கூட. ஓகே சார், இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, பட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டாக ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஓகே, இது வந்து பப்ளிக் ஈவெண்ட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் பயமாக இருக்கா இல்லை எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா? ரெண்டுமே இருக்கு, பட் இப்போ எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அப்புறம் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், கேட்கட்டுமா? கேளுங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் இல்லை, ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறையா மீரா மேம் வச்சாங்கன்னா அங்கே உங்களை பார்க்க முடியுமா? வருவீங்களா? இப்படி வார்மாக வெல்கம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வருவேன். மீரா மேம், இப்போ உங்ககிட்ட தாரா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தாரா வந்து ரொம்ப விளையாட்டான பொண்ணு. அது மட்டும் இல்லை, எல்லாருமே கேர் அதிகமாக பண்ணுவா. இப்போ என் கூட வந்திருக்கா. இதை நினைக்கும் போது வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இனிமே தான் தெரியும் தாராவோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணுறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆனஸ்டாக ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. அவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறத பார்த்து சந்தோஷமாக இருக்கு. இப்போ இது உங்களுடைய ஸ்பெஷல் மூமெண்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக சுட்டித்தனமாக இருந்த புள்ள இப்போ வந்து என் கூட ஹெல்ப் பண்ண வந்திருக்கா அப்படிங்கும் போது இது பெரிய மாற்றம் தான். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவளுடைய ஒர்க்கையும் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். மேம், சீரம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது. ஆமாம் மேம், ஸ்கின் சாஃப்டாக இருக்கு. ஐ லவ் இட். நைஸ் ப்ராடக்ட் மேம். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபேஸ் கொஞ்சம் எரியிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கு. ஐயோ, என்ன நடக்குது இங்க? என்னக்கா என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. தாரா கொஞ்சம் இரி. என்னது இது, ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் ஃபேஸ் தானே, என்னது இது இப்படி இருக்கு? ப்ளீஸ் காம் டவுன், ஒன் பை ஒன்ஸ் பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. காமா எப்படி என்னால இருக்க முடியும்? உங்க ஃபேஸா எரியுது. என்ன ப்ராடக்ட் இது, இவ்வளவு கேவலமா இருக்கு? அக்கா, சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுதுக்கா. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. நாங்க எல்லாமே சேஃப்டி டெஸ்டும் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும். அப்போ இது என்னது? உங்க கண்ணு முன்னாடி தானே நாங்கலாம் நிக்கிறோம். நாங்க உங்களை நம்பி தானே வாங்கணும். நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நாங்க எல்லாம் உங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி தானே நினைச்சோம். இப்படி பண்ணிட்டீங்க. உங்களை கண்ணு முன்னாடி பார்க்க எங்களுக்கு எரிச்சலா ஆகுது. எங்க மூஞ்ச பாருங்க, எப்படி ஆக்கி வச்சிட்டீங்க. உங்களுடைய இந்த கேவலமான ப்ராடக்ட் எங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிக்குது பாருங்க. நீங்க எங்களை இப்படி டிஸ்பாயிண்ட் பண்ணுவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஷேம். ஆன்சர் சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் அன்சேஃப் தானே. இந்த ப்ராடக்ட்டை பேன் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் எல்லாருமே காம் ஆகுங்க. என்ன காம் ஆக சொல்றீங்க? ஃபேஸை பார்த்தீங்களா இல்லையா? ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நோ எக்ஸ்கியூஸே எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தேவை பதில் தான். மேம், பிரச்சனை கையை மீறி போகுது. நீங்க கொஞ்சம் வெளியில வந்துடுறீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி சார் வருது? இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை மேம், கொஞ்சம் வெளியில வாங்க. வரேன் சார். என்ன ஈவென்ட்ல இப்படி எல்லாம் நடக்குது? ஐயா, நான் அக்கா கூட போயிருந்திருக்கணும். நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இம்பாசிபிள். அக்கா இப்படிப்பட்ட மிஸ்டேக்கை கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டாங்க. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. டிவில பாரு எல்லாரும் எப்படி கத்துறாங்கன்னு. அவங்க ஃபேஸ பாரு எப்படி பர்ன் ஆகுதுன்னு. ரெட்னஸ் அப்படி இப்படி என்னமோ. இது எப்படி பாசிபிள்? அக்கா இவ்வளவு கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணாம எப்படி வெளியில விடுவாங்க? இது என்னால நம்ப கூட முடியல. எனக்கு இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு. யாராவது அக்காக்கு ஏதாச்சும் ட்ராப் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஒன்னொன்னத்தையே பார்த்து பார்த்து பண்ணணும். அக்கா இப்ப அந்த கிரௌட்ல எப்படி இருக்காங்களோ, அவங்க பேசுறது யாருமே கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க மட்டும் இவ்வளவு பேருக்கு பதில் சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, இப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு வர போறாங்கன்னு தெரியல. மீடியா பீப்புள்னு எல்லாருமே இருப்பாங்க அங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ராங்கா தான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கணும். அக்காவை யாராவது ஹேட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அக்காக்கு. நம்மளும் அக்கா
கிட்ட வந்த உடனே கேள்வி மேல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கொஞ்சம் அவங்கள காமாக்க விடணும். அவங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும். பாவம், எப்படி அவங்க வரப்போறாங்கன்னு தெரியல. ஆமா, யார் வேணாலும் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நம்ம அக்கா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரியும். இவங்கள பேன் பண்ணுங்க. இவங்கள ஆன்சர் சொல்லாம இந்த இடத்த விட்டு நவர விடாதீங்க. இவங்க எல்லாம் ஒரு பொண்ணா? இப்படி பண்ணிட்டாங்களே, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க. இவங்க ப்ராடக்ட் இனிமே நம்பவே கூடாது. யாருமே இவங்கள நம்பாதீங்க. இவங்கள பேன் பண்ணுங்க. நம்ம இப்ப போவோமா அக்காவை மீட் பண்ண? வேணாம், இப்ப வேணாம். இப்ப போறது சேஃப் இல்ல. அவங்க வீட்டுக்கு வரட்டும், நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, பாத்துப்போம். ஐயோ பாவம் அக்கா, எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னே தெரியல. எப்படி இப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சரி, ரிலாக்ஸா இருங்க. அக்கா வரட்டும், நம்ம என்ன எதுவும் பேசிப்போம். மீரா, நீங்க சைலண்டா இருக்கிறதுனாலயும் மனசுடைஞ்சு உட்கார்றதுனாலயும் இங்க எதுவுமே சரியாக போறது கிடையாது. ஆமா மேம், நீங்க இப்படி மனசுடைஞ்சு இருக்கிறதுனால இங்க எதுவுமே சரியாகாது. வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஒன்னுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். டெஸ்டிங் முறை கொண்டு அவ்வளவு சூப்பரா நாங்க பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் எப்படி இப்படி நடந்திருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, ஸ்ட்ராங்கா இருங்கக்கா. இல்ல போது என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியல. எனக்கு எல்லாமே என்னை விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வரைக்கும் என்ன என் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. மக்களோட முகத்தை பார்க்கும்போது என்ன நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. என்னடா இப்படி இவங்களை காயப்படுத்திட்டோமே, நம்மள தானே நம்பினாங்க, நம்பி தானே வாங்குறாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம், நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் பேசுறது கேட்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. மீரா, நீங்க இப்படி கஷ்டப்படுறதுனால இங்க எதுவுமே சரியாகிடாது. நீங்க நீங்க மறுபடியும் செக் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து யார் உங்க கூட இருந்தா, யார் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாலோ அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. ஆமாக்கா, சிவா சார் சொல்றதும் கரெக்ட் தானே. மறுபடியும் ஒரு தடவை நீங்க போய் செக் பண்ணி பாருங்கக்கா. சூர்யா கிட்ட தான் நான் எல்லா ஒர்க்குமே கொடுத்துருந்தேன். ஆனா சூர்யா அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பாத்துக்கிட்டு இருந்தாரு. டேய் மச்சான், யாரா அந்த சூர்யா? டேய், எனக்கே தெரியல, இப்பதானே அவங்க சொல்றாங்க. சூர்யாவா? யாரு மீரா அது? சூர்யா என் கம்பெனியோட நியூ பார்ட்னர். ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணாரு. ஆனா அவர் எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய பாதி ஒர்க்கை இப்ப அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த லான்ச் ஆன ப்ராடக்ட் கூட அவர் கையில தான் நான் ஒப்படைச்சிருந்தேன். அந்த எல்லா பொறுப்பையும் அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க ஏன் எதுக்கும் சூர்யாவுக்கு கால் பண்ணி கேட்க கூடாது? சூர்யா சார் நீங்களா? சூர்யா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் மேம் வந்தேன். ஈவெண்ட்டை நானும் பார்த்தேன். எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நீங்க என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய இன்ஸ்பிரேஷன். நான் வந்ததுக்கு அப்புறம் கம்பெனில இவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் இப்போ நேரா கம்பெனிக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? யாரா இவன் எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டு வந்திருக்கான்? எனக்கு இவன் மேல டவுட்டே இல்லடா. எனக்கும் இவன் மேல டவுட்டே இல்லை. ஓகே சூர்யா, நான் வரேன். கவலைப்படாதீங்க மேம், இதை நம்ம சீக்கிரமாவே சால்வ் பண்ணிடலாம். நான் தான் இருக்கேனே. இந்த பிரச்சனை முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே சூர்யா. நீங்களாம் யாரு? இவன் புதுசா நம்மள யாருன்னு கேக்குறான். ஹாய் சூர்யா, மை நேம் இஸ் சிவா. இது இவங்க 2 பேரும் என்னுடைய பிரதர்ஸ், சஞ்சய், கார்த்திக். நாங்க மீராவோட காலேஜ் கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்கோம். ஓ, நைஸ் டு மீட் யூ சார். ஓகே, நீங்களும் வரீங்களா? நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஷோர், கண்டிப்பா வரோம் மேம். நீங்க வாங்க, நம்ம இமீடியட்டா இப்பயே போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா பொழுது விடிஞ்சிருச்சுன்னா மீடியா பீப்புள்லாம் காலையிலே நிற்பாங்க.
உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க, ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். அதனால நம்ம இப்பயே போய் செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில நம்ம என்ன எதுன்னு டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ம் சரி சரியா. வெயிட், இப்போ நான் என்ன பார்த்தேன்? கவியா? கவி எங்க இங்க? இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா? நம்மள பார்க்காத மாதிரி இருக்கா. ஏன் அக்கா அக்காவா? இவன் என்னடா பேண்ட முடிச்சிட்டு இருக்கான்? என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கே கூட தெரியும். என்னாச்சு இவனுக்கு? இவன் மதுவை தான் பாக்குற மாதிரி இருக்கு. அக்கா சொல்லு மது. இது மதுவா? அக்கா நீங்க என்னன்னு பாருங்க, நான் போய் வைஷுவை பார்த்துட்டு வரேன். அவ ஏற்கனவே ரொம்ப பெயினா இருக்குன்னு அழுதுட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றானே தெரியல. நீங்க வந்த உடனே உங்களை பார்க்கறதுக்கு நாங்க இங்க ஓடி வந்துட்டோம். நாங்க போய் அவளை பார்க்குறோம். ம் சரி மது, நீ போய் என்னன்னு பாரு, நான் வந்துடுறேன். ம் சரிக்கா. அக்கா நான் வேணா உங்க கூட வரட்டுமா? வேணாம் தாரா, பரவாயில்ல. சரிக்கா, அப்ப நாங்க போறோம். ம் சரி மது. இவ்வளவு நேரம் இதை எப்படி நான் நோட் பண்ணாம இருந்தேன்? இங்க என்ன நடக்குது? மது, ஆ சொல்லுங்க சார். உங்க நேம் மதுவா? ம் ஆமாம் சார். நீங்க மீரா மேம்க்கு என்ன ரிலேஷன்? நான் மீராக்காவோட சிஸ்டர். என்ன நடக்குது இங்க? இங்க நடக்கிறது எதுவுமே புரியலையே. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. முதல்ல ஹோட்டலுக்கு போய் கவியை பார்க்கணும். மீரா மேம், ம் சொல்லுங்க சரியா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ம் ஓகே சரியா, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மேம். இவன் எதுக்குடா மது அப்படி பார்க்குறான்? என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்னடா தெரியும்? என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மண்டையெல்லாம் வலிக்குது. கவி, மது, என்ன என்னது இது? ஒருவேளை இவங்க 2 பேரும் ட்வின்ஸா இருப்பாங்களோ? முதல்ல ஹோட்டலுக்கு போய் கவியை பார்க்கணும்.